friends, நீங்க பாத்துக்கிறது Eswar Computer channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, வால்யூம் பட்டன்ல வச்சு என்னலாம் பண்ணலாம்? வால்யூம் அப் அண்ட் டவுன் மட்டும் தான் பண்ணலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி 5 ட்ரிக் பண்ணலாம். என்னென்ன ட்ரிக் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த Eswar Computer சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு ட்ரிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, உங்க வால்யூம் பட்டனை வச்சு உங்க ஆப் லாக் பண்ணிக்கலாம். அதாவது உங்க ஆப்பை ஓபன் பண்ணா இந்த வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி தான் உங்களால அன்லாக் பண்ண முடியும். ஓபன் பண்ணா பெர்மிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் அலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா செட் வால்யூம் கீ பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆட்டும் நீங்க வால்யூம் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதுல பண்ணிக்கலாம். அதாவது அப் டவுன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அப் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மினிமம் வந்து 2 கீஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 5 கீஸ் இருக்கலாம். அதுக்கு மேல போக முடியாது. நான் வந்து டவுன் அப் டவுன் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா மறுபடியும் டைப் பண்ண சொல்லும். வால்யூம் கீயை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா விர்ச்சுவல் பட்டன்ஸ் அப்படின்னு கேட்கும். இது வேணா போட்டுக்கலாம், இல்லை நன் கொடுத்துக்கலாம். நான் நன் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வைக்கிறேன். இன்னொன்று செட் ஏ கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். சப்போஸ் நீங்க பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும். அதுக்கு தான் நம்ம எப்பவுமே போட்டு வச்சுக்கிறது. செலக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்து அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஆன்சரிங் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா லாக் ஆயிரும். அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டா கூட ஃபர்காட் பாஸ்வேர்ட் போய் இதுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தீங்களோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்கே காமிப்பாங்க. ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா ஓப்பன் ஆப் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா கே நோட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு நோட் பேட் மாதிரி வரும். நீங்கள் அந்த வால்யூம் பட்டனை என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனா மேலே ஆப் லாக் அப்படிங்கிறது இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு என்ன ஆப் வந்து நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் பக்கத்தில் இருக்க அந்த லாக் மேலே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிரும். மேலே சர்ச் பட்டன் இருக்கும். அதை சர்ச் பண்ணி நீங்கள் என்ன ஆப் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போய் லாக் ஆகுதா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்க்ரீன் ஆயிடுது. நீங்கள் கரெக்டாக அந்த வால்யூம்ல பட்டன் அமுக்கினீங்களா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தப்பா அமுக்கிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் இருக்குது. எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன்லனா செட்டிங்ஸ் போய் சர்ச் போய் குயிக் ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ளாஷ் லைட், ரெக்கார்ட் ஆடியோ, ஓப்பன் கேமரா, ஓப்பன் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும். அது இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸையும் வந்து இது மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஸ்க்ரீனில் வச்சுட்டு வால்யூம் டவுன் பட்டன் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். எந்த ஆப்பாக இருந்தாலும் அது நீங்கள் என்ன ஆப்னாலும் செட் பண்ணிக்கலாம். சும்மா வந்து சவுண்டை கூட்டினானா உங்களுக்கு ரிங் டோனில் போகும். சில ஃபோன்ஸில் அப்படி போகும். அதை நம்ம மாற்றிக்கலாம். அதாவது ரிங் டவுனில் வந்து சவுண்டு இறங்கும் ஏறும் தான் இருக்கும். வெறுமனே இருந்தாலே மீடியாக்குள்ள போனா மட்டும்தான் மீடியா சவுண்ட் இறங்குறதா ஏறதா அப்படின்னு காட்டும். பட் நம்ம வெளியே வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ் குள்ள போனா மேல சர்ச் பார்ல வால்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வால்யூம் பட்டன் டு அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ரிங் டோன் அப்படின்னு இருந்தா அதை மீடியாக்கு மாத்துங்க. அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். இல்ல மோர் ஆப்ஷன் கேட்கும். என்ன சவுண்டு கூடணும் குறைக்கணும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிங் டோன் இருந்தால் மீடியா நான் மாற்ற போகிறேன். இப்போ நீங்கள் வெளியே வந்து நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தாலே உங்களுக்கு வந்து மீடியா சவுண்ட் தான் கூடும். ரிங் டோன் சவுண்டு கூட வேண்டாம். ஏன்னா அது தேவையே இல்லை. ரிங் டோன் சவுண்டு கூடணுன்றது மீடியா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மீடியா கொடுத்துக்கிறேன். நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது வந்து மேக்ஸிமம் ஃபோனில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 2016 இப்போ வரைக்கும் உள்ள எல்லா ஃபோன்லையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் டு பிக்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் கேமராவாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம வால்யூம் பட்டன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மூலமாக தான் அந்த செல்ஃபி ஸ்டிக்ஸில் இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அங்கே தான் செல்ஃபோன் இருக்கும். அது மூலமாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாவை தான் அந்த பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பட்டன் இருக்கும். அதையும் நம்ம ஃபோனையும் பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கு எப்போல்லாம் பட்டன் அமுக்குறோமோ அப்போல்லாம் ஃபோட்டோஸ் கிளிக் ஆகும். இதே தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அஞ்சாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானதுங்க. யாருக்குமே தெரியாதுங்க. அதான் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறது. சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. அஞ்சாவது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஒர்க் ஆகலை. ஸோ அதை ஏன் இன்க்ளூட் பண்ணுமே நினச்சி தான் இந்த வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். சாரி. ஆளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Eswar Computer சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.